எப்போ கொஞ்சம் 100 படங்கள் எடுத்தப்போ ஒரு 10 படம் ஓடிச்சு. இப்போ 200 படம் எடுக்கிறப்போ 20 படம் ஓடிச்சு. அப்போ என்ன எல்லா ஊர்லேயும் 1.5 ஹவர் தான், நம்ம ஊரில் 2.5 ஹவர். கொஞ்சம் அந்த முன்னெச்சரிக்கையோட கருத்தடை செய்து விட்டோம் என்றால் அப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா இன்ட்ரோவில் உனக்கு ஒன்றுக்கு போனோம். 99 மார்க் வாங்கினா நீ ஃபெயிலு, 100 வாங்கினா தான் பாஸு. ஏற்கனவே ஓடிடி வாங்குறது ஆள் இல்லை, இதில் 4 வாரம் கழிச்சு போடணும். இன்று 130 வருடங்கள் ஆகிவிட்டது. எப்பொழுதுமே ஒரு 8லேருந்து 10% விழுக்காடு தான் வெற்றி படங்கள். எங்கே வேணால் கட் பண்ணி எங்கே வேணால் நீ சொருகலாம். அந்த காலத்தில் பாண்டிச்சேரி போவோம், காரை ஓட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் ஓட்டிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து காரை ஓட்டிகிட்டு வந்திருக்கீங்க. முதல்ல தேட்டரில் ஓட்டிட்டு வாங்க, அப்புறம் தான் ஓடிடின்றான். இப்போ பஞ்சதந்திரம் சுமாரான ஹிட்டு தான் தேட்டரில். அந்த காலத்தில் எம்கேடி தியாகராஜ ஸ்பீடில் இருக்க எஸ்ஜே சூர்யாவே இன்றைக்கி அவ்வளோ தூரம் போயிடுச்சு. நிறைய சம்பாதிச்சுட்டு வந்து எங்கே டாக்ஸிலையோ அந்த ஊருக்கு போகலாமா, எங்கள் பெரிய டாக்ஸிலா. ரொம்ப நன்றி. ஜோஷிலாவா? தௌஷிலாவா? 10 டேஸ் கொடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸ்ட்ராடினரி கம்பேர். அந்த இது வர சொன்னது போல் தமிழும் ஆங்கிலமும் சரளமாக பேசக்கூடியவர். போஸ் வெங்கட் சொல்லிட்டே இருக்காரு, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குன்னு டென்ஷன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 30 செகண்ட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சொல்வது போல் துபாய் வெங்கி தள்ளி விட்டு அப்புறம் தான் கிஷோர் இவர் அறிமுகமானார். ஸோ எல்லோரும் வெங்கியோட ரெப்ரசன்டேஷனாக இங்கே வந்திருக்கோம். அவர் அங்கே துபாயில் இருக்கிறதுனால. ஸோ உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய இந்த முயற்சி திறமையாகட்டும். அந்த காலத்தில் பாண்டிச்சேரி போவோம், காரை ஓட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் ஓட்டிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து காரை ஓட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இந்த ஓடிடிலாம் ரொம்ப புரியாத ஒரு விஷயமா இருக்குது. அது முதல்ல தேட்டரில் ஓட்டிட்டு வாங்க, அப்புறம் தான் ஓடிடின்றான். அது என்ன புரியல எனக்கு. இப்போ பஞ்சதந்திரம் சுமாரான ஹிட்டு தான் தேட்டரில். பிக்கெஸ்ட் ஹிட் இன் ஓடிடி எவர் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா ஒரு காமெடி படம். அப்போது ஓடிடினா என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஷார்ட்ஸ் பார்த்த மக்களுக்கு வந்து 10 செகண்ட் 15 செகண்ட் 1.5 மினிட்ஸில் பார்த்து பழக்கப்பட்ட மக்களுக்கு திரைப்படமே அந்த ஸ்பீடில் கேட்குறான். ஆனால் குறைஞ்சபட்சம் ரொம்ப அந்த காலத்தில் எம்கேடி தியாகராஜ ஸ்பீடில் இருக்க எஸ்ஜே சூர்யாவே இன்றைக்கி அவ்வளோ தூரம் போயிடுச்சு. அப்போது ஹவு டு யூ மேக் எ ஃபில்ம் அப்படின்னா, அந்த 1.5 மினிட்ஸ் கேப்சூலில் ஃபாஸ்ட்டாக போ. ஜார்ஜ் லூக்கஸ் நடிகர்களுக்கு எப்போவுமே சொல்லுவார், ஃபாஸ்டர் லவுடர்னுவார், ஃபாஸ்டர் லவுடர்னுவார். எல்லாம் சினிமாவே இப்போ ஃபாஸ்டர் அண்ட் லவுடராக போனதுனால எங்கே வேணால் கட் பண்ணி எங்கே வேணால் நீ சொருகலாம். மேக் இட் இன் டு ஃபார்ம் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ், 1.5 மினிட்ஸ் இன்ட்டு 2 மினிட்ஸ் இன்ட்டு ஸோ 120 மினிட்ஸ் டிவைடட் பை 2. அத்தனை ஷார்ட்ஸுக்குள்ளே நீ கொண்டு அடக்கு அப்படின்னு சொல்கிற இந்த ஏஸ்தெட்டிக்ஸ் ஆஃப் சினிமாவே மாறிவிட்டது. அப்போது என்னன்னா, தி பையர் டிக்டேட்ஸ் வாட் யூ ஷுட் டூ. ஏஸ்தெட்டிக்ஸாக வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து எப்படி சொன்ன டெய்லர் முதல்ல கொடுத்துட்டான், பேண்ட்டை தைச்சிட்டான், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால் கை வெட்டணுங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து சினிமா வந்திருக்கு. இது ஒரு பக்கம். ஏற்கனவே உலகத்தில் இல்லாத ஒரு இடர்பாடு தமிழ் இந்தியாவுக்கு வேண்டி தான் உண்டு. என்னென்னா இன்ட்ரோல்னு எல்லா ஊர்லேயும் 1.5 ஹவர் தான், நம்ம ஊரில் 2.5 ஹவர். ஏன்னா இன்ட்ரோல் உனக்கு ஒன்றுக்கு போனோம். ஸோ அந்த 1.5 ஹவர் ஃபாரின் ஃபில்மில் எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஹவர் நம்ம ஆட் பண்ணுறோம். அது நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவது காரணம், செகண்ட் ஹாஃபில் தான் கதையை எதிர்பார்க்குறேன், கிளைமேக்ஸ் எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட் ஹாஃபில் எப்படி ஓபிடிக்கலாம், இவன் தான் போனால் காமெடிலாம் பண்ணிட்டு இன்ட்ரோவில் நீ ஒரு பேங்க் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்லேயாவது கதையை சொல்லு அப்படிங்கிறான். அப்படி இருந்த ஃப்ரீடம்லாம் போய் இன்றைக்கி வந்து எல்லா நிமிஷமும் பேங்க்கு கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் 99 மார்க் வாங்கினா நீ ஃபெயிலு, 100 வாங்கினா தான் பாஸு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிற பொழுது வினோதமான ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னா, அபரிவிதமான திரைப்படங்கள் தயாரிக்கப்படக்கூடிய காலகட்டம் இதுவாகத்தான் இருக்கின்றது. அது ஏன் என்றே புரியவில்லை. There is some money is available for people to produce films, knowing fully well it is not going to be sold, knowing fully well nobody is there to buy. இதில் ஸ்ட்ரைக் வேறு. இப்போ ஏற்கனவே வேலை இல்லை, நம்ம ஸ்ட்ரைக் வேறு நம்ம இது பண்ணணும். ஏற்கனவே ஓடிடி வாங்குறது ஆள் இல்லை, இதில் 4 வாரம் கழிச்சு போடணும். தயவு செஞ்சு யார் போடுற முதல்ல காட்டுங்க கண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எல்லாரும் பெரியவங்களுக்கு கொடுக்கறக்கூடிய ஒரு பிரச்சனைகளோ அவங்க அந்த ஒரு நிபந்தனைகளோ யங்ஸ்டர்ஸ்க்கோ இல்லை புது சின்ன படங்களுக்கு கொடுக்கவே கூடாது. அவன் படம் பண்ணுறதே பெரிய விஷயம். நீங்கள் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறீங்க. எல்லா ப்ரொடியூசருமே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் நடத்திட்டு இருக்கான். அவனுக்கு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்ததில்ல. 200-250 படம் எடுக்கிறாங்க. எந்த காலத்திலுமே 1895 ஆரம்பிக்கப்பட்ட சினிமா இன்று 130 வருடங்கள் ஆகிவிட்டது. எப்பொழுதுமே ஒரு 8லேருந்து 10% விழுக்காடு தான் வெற்றி படங்கள் என்றைக்குமே எல்லா ஊர்லேயுமே. இப்போ இன்னும் குறைந்து கொண்டு தான் வருகிறது, அதிகமாக தான் தெரியல கண்ணுக்கு. அப்படிங்கிறப்போ எங்கோ ஒரு இடத்துல எப்போ கொஞ்சம் 100 படங்கள் எடுத்தப்போ ஒரு 10 படம் ஓடிச்சு. இப்போ 200 படம் எடுக்கிறப்போ 20 படம் ஓடிச்சு. அப்போ என்ன இல்லை, 200 படம் எடுக்கும்போது 10 படம் தான் ஓடுதுன்னா அப்போ தேவையில்லாமல் ஒரு 100 படம் எடுக்கிறோமா எங்கேயோ. அது என்னவோ தாலி அப்புறம் கட்டிக்கிறேனே, ஃபஸ்ட் நைட்டு முதல்ல முடிச்சிடன்ற மாதிரி ஷூட்டிங் முதல்ல படத்தை முடிச்சுவிடும், விற்கிறலாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற அந்த விஷயத்தை கொஞ்சம் நிறுத்திவிட்டு இந்த படம் விற்குமா, நிஜமாக விலை இப்போ நிற்கிறதுக்கு போட்டி தாங்குமா, எழுதும்போது பேப்பர் பென்சிலில் பெரிய காசெல்லாம் செலவு இல்லை, அப்பொழுதே நம்ம வந்து
கொஞ்சம் அந்த முன்னெச்சரிக்கையோட கருத்தடை செய்து விட்டோம் என்றால் அப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஸ்டாப் மேக்கிங் டூ many ஃபிலிம்ஸ். அதுக்கு நல்லா யோசிங்க. இந்த படம் கண்டிப்பாக வெற்றியடையும் என்று யோசிங்க. இல்லைன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மி பண்ணுங்கள். இவர் எஸ்.வி. சேகர் சொன்னார், இது மாதிரி மாடு பாடணும், இப்போல்லாம் ராமராஜன் வந்து ஆடணும்னு சொல்கிற மாதிரி மாடு பாடி சூப்பர் ஹிட்டு. இப்போது போன வாரம் சைனாவில் ஒரு அம்மாவும் அவரோட பையனும் ஒரு 5 வருஷமாக குட்டி குட்டியாக ஸ்கூல் பசங்க ட்ராயிங் போடுற மாதிரி போட்டு ஒரு பசுமாடை பற்றி ஒரு படம் சூப்பர் ஹிட்டுங்க. அப்போ என்ன கேட்குறான், படம் பண்ணுறவன் கொஞ்சம் ஏழையாகவோ கொஞ்சம் ரொம்ப வசதி இல்லாதவனாகவோ ஒரு நல்ல படம் செய்துட்டு அவனுக்கு முதுகில் தட்டி கொடுத்து நீ வளரடாக்கன்னு அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஒரு மனோபாவம் மக்களிடையே ஒரு மனிதாபம் இருக்கிறது. அதையும் நீங்கள் மைண்டில் வைத்துக்கொண்டு உருப்படியான படங்கள் எக்ஸ்ட்ரீம்லி லோ இன் பட்ஜெட்டில் இஸ் ஈஸிலி பாசிபிள். அப்சஷனாக தான் ஹிட்டு. காலங்காலமாக அதான் சொல்லி 10,000 எடுத்த பிளேர் விச் ப்ராஜெக்ட் வந்து $100 மில்லியன் சம்பாதிச்சது. ராபர்ட் ராட்ரிகஸ் ப்ரொடியூஸ் பண்ண அந்த எல் மரியாச்சி அப்படிங்கிற படம் வந்து வெறும் $10,000. அதில் நடித்த ஆளில் $4,000 கொடுத்தான். மொத்தம் $6,000 எடுத்தப்பட்ட $125 மில்லியன் சம்பாதிச்சது. ஸோ காசு இல்லாமலும் நீ வந்து ஒப்பட்ட திரைப்படங்களை செய்யலாம் என்ற அந்த ரீதியிலே மனம் போக வேண்டும். எனக்கு தோணிச்சு, எனக்கு ஒரு கனவு இருக்குது, எனக்கு ஒரு படம் எடுக்கணுங்கிற ஆசையெல்லாம் பேப்பர் பென்சில் பிரிண்டிங்கோடு நிறுத்திக்கோ. படமாக பண்ணணும்னா எக்கச்சக்க கோடிகள் திரும்பி வர வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு எடுப்பவர்களும் அப்படி நினச்சி படம் எடுக்கணுன்றது எனக்கு தோன்றுகிறது. உங்களோட வென்யூவில் நீங்கள் வந்து நிறைய இவர் போஸ் வெங்கட் சொன்னது போல் செல்வமணியும் சொன்னது போல் மக்களுக்கு பிடித்தா மாதிரி அப்படிங்கிறதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, நீங்கள் 1.5 மினிட்ஸ் ஷார்ட்ஸாக ஒன்றா சேர்ந்து கோர்த்து ஒரு மாலையாக தயாரித்து அதில் நீங்கள் விட்டிங்கன்னா பீப்புள் வில் ஸ்டார்ட் டியூனிங் இன் டு யுவர் ஓடிடி. பட் பி வெரி காஷியஸ் அபவுட் த குவாலிட்டி. எல்லோரும் வாங்க அப்படின்னா அதுதான் இல்லை என்பது தான் திரைப்படம் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லி புத்தி காட்டுகிறது. ஸோ நல்ல குவாலிட்டி என்ன மீன் பண்ணுறோம்னா ஜனரஞ்சகம் என்பது முக்கியம். திரைப்படத்தில் நம்ம பேசிக்கலாம் நம்ம தெரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் பல நான் பிஹெச்டி பண்ணதே அதில் தான் பண்ணியிருக்கேன். மக்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 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 ட்ராவல் பண்ணுறான், இல்லை ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி ஒரு மெனக்கெடுக்கிறான், க்யூவில் நிற்கிறான், காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறான். சினிமா இஸ் த ஒன்லி ப்ராடக்ட் விச் இஸ் பாட் வித்தவுட் நோயிங் வாட் த ப்ராடக்ட் இஸ். சட்டனா போட்டு பார்த்து வாங்குறோம், வேஷ்டி போட்டு பார்த்து வாங்குறோம், இட்லி சரியில்லைனா இன்னொரு இட்லி கொடுன்றோம். சினிமா மட்டும்தான் வாங்கிய பிறகு நோ ரீஃபண்டு. என்னன்னே தெரியாது, என்ன ப்ராடக்ட்னே தெரியாது, காசு முன்பணமாக கொடுத்து விடுகிறோம், ஒரு சீட்டில் உட்காந்துக்கிறோம், இருட்டில் போட்டு அடக்கி வைக்கிறான். அதுக்கே திருவிழா கும்பல்லாம் வந்து பெரிய விஷயம், செலிப்ரேஷனாக போகணும், இருட்டிலேயே வச்சுக்கிறேன், பலான விஷயம் தான் இருட்டில் பேசுவேன். இந்த டெட்லி காம்பினேஷன் சினிமா கொண்டு இருக்கிறதுனால அப்போ அது என்ன இருக்க வேண்டும் அந்த ஸ்க்ரீன்லுங்கிறது அதுக்கு ஒரு சில கோட்பாடுகள்லாம் இருக்குது. எதோனா எடுத்தாலும் ஐயாறு 20 பயிரிடுவது எப்படி, அத்வைதம் துவைத்தம் இப்போ என்ன அப்படின்னு பற்றி பேசினா கல்வெடுத்து அடிச்சிடுவான். தெர் இஸ் சம் ரீசன். ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், பிகினிங், மிடில், எண்டுன்னு ஒரு கோட்பாடுகள் இதனால் தான் வருகிறது. பிகாஸ் ஆஃப் தீஸ் கண்டிஷன்ஸ். இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு எங்கடா போய் நிற்குது அப்படின்னா, ஜனரஞ்சகமாக என்டர்டெய்னிங்காக இருந்தால் அதற்குள் உன் கருத்தை நீ வைத்துக் கொள்ளலாம். ஆனால் கருத்தை மட்டும் படமாக எடுத்தால் அது வந்து வீட்டில் நீ வச்சுக்கோ, மக்கள் அது காசு கொடுத்து வாங்க மாட்டான். பிகாஸ் யூஆர் டேக்கிங் மணி ஃப்ரம் ஹிம் அப்படிங்கிறது நான் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு ஜனரஞ்சகம்னா த மோர் த பீப்புள் தி பெட்டர் தி ப்ராடக்ட் அப்படின்னு மனதில் வைத்துக்கொண்டு மேக் இட் ஹாப்பி, மேக் இட் ஜோவியல், மேக் இட் ஹாவ் எ கண்டென்ட் தட் ஆஸ் அ பிகினிங் மிடில் ட்ராமாட்டிக்காக இருக்கணுங்கிறது வந்துச்சு. ஸோ இதை மனசில் வைத்துக்கொண்டு ஓடிடி ஆகட்டும் திரைப்படமாகட்டும் ஜனரஞ்சகமான ப்ராடக்ட் எடுக்க வேண்டும். நீங்கள் எந்த படம்னா வாங்க முடியாது. அதுக்கு மக்களும் புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி படத்தை எடுத்தால் உங்களை மாதிரி ஓடிடியும் வாழும். படம் முன்படம் போட்டவர்களுக்கும் ஒரு நல்லபடியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த 20% ஒர்க்கர்ஸ் தரேன்றீங்க, செல்வமணி ஹாப்பி ஆடுவாப்பில், அதுக்கெல்லாம் செல்வமணி இருக்காப்புல, ப்ரொடியூசருக்கும் ஏதாவது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பாவம் அவனு கொஞ்சம் கொடுக்குறீங்களே அந்த சார் மீண்டும் ஒரு நன்றி அதற்காக. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.